சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் தற்போது இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்திருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்வர் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அன்வர், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை யாருக்கு என்பதை முடிவு செய்யும் இறுதிப் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற நியூசிலாந்து இந்திய அணி பந்து வீசுகிறது. இந்த போட்டி பொறுத்தவரை 250 ரன்கள் எடுத்தாலே கடினமான சூழலாக இந்திய அணிக்கு ஏற்படும். இந்திய அணி இங்கிலாந்து 200 ரன்களுக்குள் சுழற்றினால் மற்றும் இந்தியாவுக்கு வெற்றி என்பதை நாம் உறுதிப்படுத்த முடியும். தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி கடந்த நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் சிறந்த பந்து வீச்சை வெளிப்படுத்தினார். அவர் கிட்டத்தட்ட 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். நியூசிலாந்துக்கு எதிராக வருண் சக்கரவர்த்தி பந்தை எதிர்கொள்ள முடியாமல் நியூசிலாந்து வீரர்கள் பயப்படுவார்கள் என்று கூறலாம். ஏனென்றால் அவர் மாயாஜால சுழற்பந்து வீச்சில் அவர் வல்லவர். வருண் சக்கரவர்த்தி பந்தை நியூசிலாந்து வீரர்களால் கணிக்க முடியாது. அதனால் அவர்கள் விக்கெட் வீழ்விடும். அதனால் வருண் சக்கரவர்த்தி இந்த போட்டியில் அவர் மீண்டும் அந்த மாயாஜால சுழற்பந்தை ஆக்ரோஷமாக வீசினால் கண்டிப்பாக நம் வெற்றியை எளிதாக எட்ட முடியும். ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்தவரை ஒரு நாள் தொடரில் மீண்டும் இடம் பிடித்து நடப்பு தொடரில் அபாரமான ஆட்டத்தை இப்போது வெளிப்படுத்தி வருகிறார். நடு வரிசையில் இறங்கும் இவர் விக்கெட்டை ஒரு ஷீல்டாக நிறுத்துவார். விக்கெட்டை விழாமல் இவர் நின்று ஆடி ரன்களை இந்தியாவிற்கு எடுத்துக் கொடுப்பார். சொல்லப்போனால் ரன் சேசிங்கில் விராட் கோலியை போல் ஸ்ரேயாஸ் ஐயரும் ஒரு ரன் சேசிங் என அவரை கூறலாம். ரோஹித் சர்மாவை பொறுத்தவரை இலக்கை சீக்கிரம் எட்ட முடியும். அவர் இறங்கி ஆடும்போது அவர் நின்று ஆட மாட்டார். ஆனால் ஒரு அதிரடியான ஆட்டத்தை அவர் வெளிப்படுத்தி ரன்களை குவித்து ஒரு சொற்பமான ரன்களை அதிகமான ரன்களை இந்திய அணிக்கு கொடுப்பார். அதன் பின் இறங்கும் வீரர்களுக்கு வெற்றி இலக்கை எட்டுவதற்கு எளிதாக அவர் ரோஹித் சர்மா ஒரு பெரிய இலக்குகளை எடுத்துக் கொடுப்பார். ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியை பொறுத்தவரை பந்து வீச்சிலும் சரி பேட்டிங்கிலும் சரி அபாரமான ஆட்டத்தை அவர் வெளிப்படுத்தி வருகிறார். அவர் ஒரு அச்சப்படாத ஒரு வீரர் என்றும் நாம் கூறலாம். அச்சப்படாமல் அவர் வீசும் பந்தும் அச்சப்படாமல் அவர் இறங்கி ஆடும் அந்த பேட்டிங்கிலும் இந்திய அணிக்கு பலமாக அமைகிறது. இன்றைய இறுதிப் போட்டி என்பதால் இந்த இந்திய வீரர்கள் அனைவருமே ஆக்ரோஷமாக ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றியை உறுதிப்படுத்துவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக இந்த முறை இறுதிப் போட்டியில் இந்தியாவை வெற்றி பெறும் என நாம் எதிர்பார்க்கிறோம். துபாய் மைதானத்தில் நடைபெறும் இந்த இறுதிப் போட்டி இங்கிலாந்து நியூசிலாந்து அணிகளை ஒரு பரிச்சயமான கிரவுண்ட். இதுக்கு முன்னாடியும் இந்த அணிகள் மோதி இருக்கின்றனர். இந்த ஆட்டத்தில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி 3வது முறையாக கோப்பையை வெல்லும் என்று நாம் மிகுந்த எதிர்பார்ப்புடன் டிவி முன்னாடி நாம் காத்திருக்கிறோம். இந்த சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் இந்திய அணி ஒரு முறை கூட டாஸ் வென்றதில்லை. இந்த முறையும் வழக்கம் போல டாஸ் வெல்லலாம். ஆனால் இந்திய அணியின் ஆட்டத்தை சொல்லலாம் சும்மா வெறித்தனமாகவே இருக்கும். இன்றைய ஆட்டமும் வெறித்தனமாக இருக்கும் நாம் எதிர்பார்க்கிறோம். இதுவரை இந்திய அணி சிறப்பாக முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்திருக்கிறது. எதிரணி வைக்கும் இலக்குகளையும் வெற்றிகரமாக சேஸ் செய்திருக்கிறது. இன்றைய போட்டியிலும் நியூசிலாந்து நிர்ணயிக்கும் இலக்கையும் இந்திய அணி சேஸ் செய்து வெற்றி பெறும் என்று நாம் நம்புகிறோம். இரு அணிகளுமே பலம் வாய்ந்த அணிகள் என்பதால் இன்றைய போட்டி கடுமையாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். லீக் சுற்றில் 2 அணிகளுமே மோதிய போது இந்திய அணி 44 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தற்போது மீண்டும் அதே மைதானத்தில் போட்டி நடைபெறுவதால் இரு அணிகளும் துபாய் ஆடுகளும் எவ்வாறு செயல்படும், எப்படி பந்து வீசும் என்றும் எந்த இடத்தை நோக்கி அடித்தால் 6 போகும் பவுண்டரி போகும் என்ற இரு வீரர்களுக்கும் புரிதல் இருக்கிறது. இந்த சூழலில் நியூசிலாந்து அணி ஐசிசி தொடரில் விளையாடி பல எதிர்பாராத திருப்பங்கள் இருந்தது. இன்றைய போட்டி டையில் முடிந்தால் என்ன நடக்கும் என்ற ஒரு தகவலை நாம் பார்க்கலாம். இந்த இறுதிப் போட்டி டையில் முடிவடைந்தால் வெற்றியாளர்களை தீர்மானிக்கும் சூப்பர் ஓவர் கடைபிடிக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த சூப்பர் ஓவரும் டையில் முடிந்தால் 2வது முறையாக ஒரு சூப்பர் ஓவர் நடத்தப்படும். இப்படி வெற்றியாளர்களை தீர்மானிக்கும் வகையில் சூப்பர் ஓவர் தொடர்ந்து நடத்தப்படும். ஒருவேளை மழை போன்ற மோசமான வானிலை காரணமாக போட்டி நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் போட்டி டையில் முடிவுடையதாக அறிவிக்கப்பட்டு இரு அணிகளுக்கும் கோப்பை பகிர்ந்து அளிக்கப்படும். இந்த புதிய விதிமுறையை ஐசிசி கடந்த 2023ஆம் ஆண்டு கொண்டு வந்தது. ஐபிஎல் தொடரில் கூட இந்த பஞ்சாப் மும்பை அணிகள் மோதிய போது கூட முதல் சூப்பர் ஓவர் டை ஆன நிலையில் 2வது சூப்பர் ஓவர் நடைமுறைப்படுத்தப்பட்டு பஞ்சாப் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இவர் இன்றைய நியூசிலாந்து இங்கிலாந்திற்கு எதிரான ஆட்டமும் டையில் முடிந்தால்
இந்த சூப்பர் ஓவர் முறை நடைமுறைப்படுத்தப்படும். இந்தியா நியூசிலாந்து போட்டியை பொறுத்தவரை கடந்த 2000 ஆண்டு நடைபெற்ற சாம்பியன்ஸ் கோப்பை இறுதிப் போட்டியில் இந்த இரு அணிகளும் தான் மோதின. அந்த போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்ற நிலையில் மீண்டும் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அதே அணிகள் மோதுகின்றன. இந்த 25 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தோல்விக்காக இந்தியா பழி தீர்க்குமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருக்கின்றோம். இந்தியா நியூசிலாந்து மோதிய 2000 ஆண்டு ஆட்டம் நடைபெற்ற போட்டியை நாம் பார்க்கும்போது இந்த விறுவிறுப்பாக நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் 265 ரன்கள் என்ற இலக்குடன் விளையாடிய நியூசிலாந்து அணி 2 பந்துகள் மிச்சமிருந்த போது இலக்கை எட்டி இந்தியாவை வீழ்த்தியது. இதற்கு இன்று போட்டியில் கண்டிப்பாக இந்தியா பதிலடி கொடுக்கும் என்று நாம் நம்புகிறோம். ஒருநாள் போட்டி தொடரில் நியூசிலாந்து அந்த ஒரு வெற்றி தான் பெற்றது. 2000 ஆண்டிலிருந்து இந்திய அணி அந்த வாய்ப்பை எழுந்திருக்கலாம். ஆனால் அதன் பின்னர் இந்திய அணி ஒருநாள் போட்டி தொடர்பான 5 முறை வென்றிருக்கிறது. இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரை 2 முறை வென்றிருக்கிறது. சொல்லப்போனால் இந்திய அணி நல்ல ஃபார்மில் இருக்கிறது. இன்றைய போட்டியில் அதிரடியான ஆட்டத்தையும் பவுலிங்கிலும் ஃபீல்டிங்கிலும் இந்திய வீரர்கள் அதிரடியாக இருப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். இன்றைய இறுதிப் போட்டியில் ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை இந்தியாவுக்கு தான் கிடைக்கும் என நான் நம்புகிறோம். விவரங்களுக்கு நன்றி அன்வர்.